இறைவன் வேறு, தெய்வம் வேறு. இறைவன் மனிதனை படைத்து மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 33 தெய்வங்களை படைச்சார். சரிங்களா? தெய்வம் உலக வாழ்க்கை தேவையான சுகங்கள் கொடுக்கும். ஆனால் மோட்ச கதிக்குள்ள கேட்டால் அதுக்குண்டான குரு மூலியமாக அனுப்பவங்களே அவங்க மோட்ச கதிக்கிறது அவங்களுக்கு இந்த கலியுகத்தில் இல்லை. அப்போ இறைவனை அருளை பெறும் என்றால் மனதையும் புத்தியும் அடங்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய கதவு திறக்கும். அதைத்தான் அருணைநாதர் மௌனத்தில் இறைவனை தொலை வேணுங்கிறாரு. அப்போ மனதையும் புத்தியும் ஒரு மனிதனுக்கு அடங்கிவிட்டால் அவன் மூக்கிலிருந்து சுவாசம் வராது. 1 மணி நேரத்தில் உங்கள் மனதையும் புத்தியும் அடங்க கற்றுத்தருகிறோம், செத்தாரை போல. அப்போ மௌனத்தில் இறைவனை தொழ வேண்டும். இறைவனை அருளை பெற மனதையும் புத்தியும் அடங்க செய்தால்தான் இறைவனுடைய கதவு திறக்கப்படும். 1 மணி நேரத்தில் அந்த கதவு திறக்க ஆதிநாத வசதி கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக.